Another day, another Royal Enfield bike. ஸோ ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்ககிட்ட எல்லா செக்மெண்ட்லையுமே பைக் இருக்குன்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஏடிவி வேணாலும் வச்சிருக்காங்க, ஸ்கிராம்லர் பைக்ஸும் இருக்குது, அண்ட் ஆல்சோ க்ரூசர் செக்மெண்ட்லையுமே அவங்க பைக் வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பாபர் செக்மெண்ட்லையுமே புதுசாக ஒரு பைக் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த ராயல் என்ஃபீல்டோட கான் கிளாசிக் 350. இந்த பைக்கோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்ரேஷ், நம்மளோட மோட்டோரிஸ்ட் சேனல் நம்ம எல்லா கார்ஸ் அண்ட் பைக்ஸோட டிரைவ் அண்ட் வாக் அரவுண்ட் ரிவ்யூஸும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ராயல் என்ஃபீல்ட் கான் கிளாசிக் 350 நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க சாமுண்டி ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்பவும் போல் நம்ம ஃபர்ஸ்ட் டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இன்ஜின் பார்த்தோம்னா நமக்கு கிளாசிக் 350 தான் வருது. ஸோ டிசைன் அப்படின்னு பார்க்குறப்போ இது கம்ப்ளீட்டாகவே ஒரு பாபர் மோட்டர் சைக்கிள் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி ஒரு டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் ரியர்லேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பைக்கில் வந்து ரியரில் சீட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வண்டியோட ஸ்டாண்டர்டாகவே வந்துடும், நீங்கள் வேணான்னா அதை கழட்டி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம். இங்கே பார்த்தோன்னா நமக்கு எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆன ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 இருக்க அதே எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. கிளாசிக்கில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல 2 சிட்டி பல்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுவுமே நமக்கு எல்இடியில் தான் வருது. அண்ட் ஆல்சோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம்னாலும் நமக்கு எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு 3 எல்இடி இதுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா நமக்கு 41mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த டயர்ஸில் நடந்திருக்கு. இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒயிட் வால்டு டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டயர்ஸோட அந்த எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வால்ஸ் இருக்கும். இந்த டயருக்குள்ளே இந்த ஸ்டீல் போர்ஷன் பார்த்தோம்னா வண்டியோட கலர், அதாவது இந்த ஆரஞ்சு கலரை மேட்ச் பண்ணி இந்த ஸ்டீல் ரிம்ஸில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்போக் வீல்ஸ்லேயே இதில் வந்துட்டு அவங்க டியூப்லெஸ் டயர்ஸ் ஃபர்ஸ்ட் டைமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கான் கிளாசிக் 350 அந்த பேனல் வந்துட்டு கிளாசிக் 350 தான், இதுவுமே நமக்கு கிளாசிக் 350 தான் வருது. அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்க்குறப்போ நமக்கு 4 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த பைக்கில் வருது. ஸோ இது பார்த்தோம்னா ட்ரிப் டீல் அப்படிங்கிற ஒரு கலர், இது வந்து கொஞ்சம் ரெட்ரோ ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ராவி ரெட், பர்பிள், பிளாக் கலர்ஸ்லையுமே இந்த பைக் வருது. இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிப் டீல் கலரில் மட்டும்தான் ராயல் என்ஃபீல்ட் லோகோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ராவி ரெட்லாம் எடுத்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட லோகோவே தனியாக வரும். ஸோ அது நான் உங்களுக்கு வேணா வீடியோவில் ஆட் பண்ணுறேன். சைட்லேருந்து பார்க்குறப்போ எக்ஸாஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிளாசிக் 350 எக்ஸாஸ்ட் கிடையாது, இதுக்கு என்ன ஸ்பெஷலாக ஒரு எக்ஸாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரிப் டீல் கலரில் எக்ஸாஸ்ட் வந்துட்டு நமக்கு க்ரோமில் கொடுத்துருக்காங்க. இந்த பம்பர் பார்த்தோம்னா க்ரோமில் நமக்கு அக்சரிஸில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பைக்கில் ஒரு சில அக்சரிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, நான் என்னென்னு சொல்லிடுறேன். இது அக்சரிஸ் தான். இந்த விண்ட்ஷீல்டுமே நமக்கு அக்சரிஸ்லாம் வரும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட் பேக்ஸுமே அவங்க அக்சரைஸில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நார்மல் ஃபுட் பேக்ஸோட கொஞ்சம் வைடராக இருக்குது. ஆல்சோ ஃபுட் பேக்ஸோட பொசிஷனுமே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ அது நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ டிசைன் டீடைலிங் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இந்த இடத்துல கான் கிளாசிக் 350 அப்படிங்கிற ஒரு பேஜிங் சீட்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டோட அந்த பேட்டர்னே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து இந்த கான் கிளாசிக் 350க்குன்னே ஸ்பெஷலாக வர சீட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து டூரிங் சீட்ஸ் மாதிரி தான் இருக்குது, உட்காரதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரியரில் தான் இதோட மேஜரான ஒரு டிசைன் அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். இந்த சீட் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்கோட லுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரியரில் பார்க்குறப்போ நமக்கு இந்த இடத்துலையுமே அந்த டீல் கலர் வந்துருது, ஒரு ஆரஞ்ச் ஷேடில் சென்டரில் கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்டோட அந்த பேஜிங்கோட ஒரு பார் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த பாபர் ஸ்டைலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டெயில் லேம்போட பொசிஷன் பார்த்தோம்னா கொஞ்சம் லோயராக பண்ணியிருக்காங்க. அதுலேயே பார்த்தோம்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸுமே வந்துடுது. கீழே பார்த்தோன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கிராப் ரயிலுமே ரியர் பில்லியனுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. குட்டியாக இருக்குது, ஓகே தான். மோஸ்ட்லி இது ப்ராக்டிகாலிட்டி வைஸ் பார்க்கும்போது சிங்கிள் சீட்டாக அவ்வளோவா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபேமிலியாக யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த சீட் ஆட் பண்ணது கண்டிப்பாக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயமா தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இது அக்சரிஸுமே கிடையாது, பைக்லேயே ஸ்டாண்டர்டாக வர்றதா, நீங்கள் வேணாம்னா இதை ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்ஜின் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 இருக்க அதே சேம் 350cc ஏர் ஆயில் கூல் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா 20.7 bhp அண்ட் 27 Nm ஆஃப் டார்க் வந்துட்டு இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இன்ஜினோட கேஸ் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேலெல்லாம் பார்த்தோம்னா சில்வர் அண்ட் ஆல்சோ ஒரு மேட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் 19 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 100/90 19 inch செக்ஷனில் டயர்ஸ் வந்துருது. ஃப்ரண்ட்லையுமே நமக்கு 300mm டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் இந்த பைக்லையுமே வந்துருது. அண்ட் ரியரில் பார்த்தோன்னா நமக்கு 130/90 16 inchல ரியரில் நமக்கு டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ரெட்ரோ டச் வந்துட்டு இந்த பைக்கில் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரியரில் நமக்கு 270mm டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்குமே நல்லா தான் இருக்குது. காம்பினேஷனாக ஒர்க் ஆகிறப்போ நல்ல ஒரு பிரேக்கிங் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஷார்ட்டான டிஸ்டன்ஸ்லேயே வண்டியும் நின்றுது. வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு 197 kilograms கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே மேனேஜபிளான வெயிட் தான். ரைட் பண்ணுறப்பலாம் அது பெருசாக தெரியல. சீட் ஹைட் நமக்கு 750mm தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அக்சசபிளான சீட் ஹைட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". ஏன் என்னோட ஃபுட்டே வந்துட்டு ஈஸியாக வந்து லேண்ட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். 750mm வந்து நீங்கள் ஹைட் கம்மியாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த சீட் ஹைட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த சீட்ஸில் பாருங்களேன் சின்னதாக ஒரு கிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ நம்ம உட்கார்ற பொசிஷனே வந்துட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளான ஸ்டான்ஸில் தான் இருக்குது.
அண்ட் இது பாபர் செக்மெண்ட் அப்படிங்கிறதுனால ஃபுட் பெக்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த இடத்துல வந்து ஃபுட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஹேண்டில் பாருமே கொஞ்சம் ரைஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளாசிக் 350 வந்து நமக்கு கொஞ்சம் லோயராக இருக்கும். இதில் வந்துட்டு ரொம்பவே ஹை செட்டான ஒரு ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த போர்ஷன் வரைக்கும் அதை வந்து தூக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் இந்த பாபர் செக்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு அப்ரைட்டான ஒரு ஸ்டான்ஸ் இருக்குது. ரைட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. லாங் டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸ்விட்ச் கியர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸில் பார்க்குற அதே ஸ்விட்ச் கியர்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு இன்ஜின் கீழ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஹசர் லேம்ப்கான ஸ்விட்சுமே நமக்கு இந்த இடத்துல வந்தது. இதுவுமே ஒர்க் ஆகுது நம்ம பார்க்கலாம். நோ, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா ஹசர் லேம்பும் ஆஃப் ஆயிடுது. லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா ஹை பீம் லோ பீம் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ்க்கான பட்டன் வந்துருது. அண்ட் ஹார்னுக்கான ஒரு பட்டனுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஹார்ன் தான் இந்த பைக்கில் நமக்கு வருது. அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. நமக்கு ஃப்ரண்ட் பிரேக்கையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ லெஃப்ட் சைடில் கிளச்சுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த அப்ரைட்டான ஹேண்டில் பார்லேயே பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஸ்டர்டியாக இருக்குது பட்டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இதில் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் நமக்கு ஃபுல்லாகவே அனலாகில் வந்துருது. டிஜிட்டலில் பார்த்தோம்னா நமக்கு ஃபியூல் மீட்டர் கொடுத்துறாங்க. கியர் பொசிஷன் இண்டிகேட்டருமே இதிலே நமக்கு வந்துருது. அண்ட் ஆல்சோ ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் அது எல்லாமே நமக்கு கொடுத்துறாங்க. அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்னதாக ஒரு பட்டன் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா நமக்கு டைம் வந்துருது. ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் 1, ட்ரிப் 2. ஸோ இதுதான். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். அண்ட் ஆல்சோ ட்ரிப்பர் நேவிகேஷனுமே இந்த வேரியண்ட்டில் அவங்க கொடுத்துறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பைக்கோட கீ. இதுவுமே நம்ம ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸில் பார்க்குற அதே கீ தான் இதுலேயுமே நமக்கு வருது. அண்ட் இந்த கீ ஃபாபை சுற்றி ஒரு க்ரோம் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் நமக்கு நிறைய க்ரோம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பைக்கில் உட்காரத்துக்கு இறங்குறதுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கு வந்து முக்கியமான காரணமே இந்த சீட் ஹைட் தான். ஸோ இந்த ராயல் என்ஃபீல்ட் கான் கிளாசிக் 350யோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். எக்ஸாஸ்ட் நோட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு பேசிக்கான எக்ஸாஸ்ட் நோட் தான். பட் நம்ம ரொம்ப ஹையாக ரெவ் பண்ணி விடுறப்போ சின்ன ஒரு கிராக் ஆகுது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரைடிங் பொசிஷன்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுள் தான். ஸோ மிட்டியாரை கம்பேர் பண்ணுறப்போ இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டைலிங் மட்டும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்ஜினோட அந்த ரிஃபைன்மெண்ட் எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக வைப்ரேஷன்ஸ்லாம் கிக்கின் ஆகலை. நம்ம ரொம்ப ஒரு 5th கியரில் ஹையர் கியர்ஸில் லோயர் ஸ்பீட்ஸில் ட்ராவல் பண்ணுறப்போ மட்டும் ஹேண்டில் பாஸில் சின்னதாக எனக்கு ஒரு வைப்ரேஷன் தெரிகிற மாதிரி இருக்குது. வேறு எந்த இடத்துலையுமே பெருசாக பிரச்சனை இல்லை. நல்லா ரிஃபைண்டான ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க. லோ எண்டில் டார்க் நல்லா இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ் எல்லாமே அவ்வளோ ஸ்பீடாக இல்லை, அது டக்குன்னு ஒரு ஃபாஸ்ட்டாக போக மாட்டேங்குது அப்படின்னாலும் லோ எண்டில் நமக்கு டார்க் வந்துட்டு உண்மையிலேயே நல்லாயிருக்கும். ஸோ அது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹையர் கியர்ஸில் நம்ம லோயர் ஸ்பீட்ஸில் ஹில்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுறப்போ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம அடிக்கடி கியர் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஸோ டார்க் வந்துட்டு இந்த பைக்கில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் 5th கியரில் அரௌண்ட் ஒரு 40 வரைக்கும் எடுத்துகிட்டு வரலாம் வண்டியை. ஸோ அது வரைக்குமே நல்லா மேனேஜபிளாக தான் இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே இன்ஜின் தான். எனக்கு பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ பெருசாக இப்போ தெரியல. ஸோ நான் ஜீன் போட்டு தான் ரைட் பண்ணிட்டு வந்தேன். அப்படி இருந்துமே ஹீட்டிங்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. 130 mm வரைக்கும் அதில் நமக்கு ட்ராவல் இருக்கும். ரியரில் பார்த்தோன்னா நமக்கு ட்வின் டியூப் எமல்ஷன் ஷாக் அப்சார்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு 13 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 35 to 40 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அந்த டிரைவிங் ஸ்டைலும் கூட. அண்ட் ரிசர்வ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 2.5 லிட்டர்ஸில் ரிசர்வ் தட்டும். பைக்கோட ஓவரால் லென்த் பார்த்தோன்னா எனக்கு 2130 mm ஆஃப் லென்த்தில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு 170 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் வந்துட்டு நமக்கு 1400 mm கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்ட்டுமே நம்ம ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா கொஞ்சம் ஹார்டான சைடில் தான் டியூன் பண்ணியிருக்காங்க. பட் கம்ஃபர்ட் ஓகே தான். இந்த சீட் வந்து அந்த கம்ஃபர்ட்டை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் ஹார்டாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு அன்கம்ஃபர்டபுளாக நமக்கு ஃபீல் ஆகலை. ரொம்ப பேட் ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணுறப்ப மட்டும் நீங்கள் அந்த சஸ்பென்ஷனோட ஹார்ட்னஸை லைட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு அந்த இடத்துலையும் பிரச்சனை கிடையாது. கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. கியர் பாக்ஸ் பார்த்தோன்னா நமக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது புது பைக் அப்படிங்கிறதுனால சின்னதாக ஒரு நாச்சியான எஃபெக்ட் இருக்க மாதிரி இருக்குது. வேறு எதுவும் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் ட்ரைவ் பண்ண அது இனிமேல் கொஞ்சம் ஸ்மூத் ஆயிரும். ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பைக் 2 வேரியண்ட்ஸில் வருது. டியூல் டோன் அண்ட் சிங்கிள் டோன் அப்படிங்கிற 2 வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. சிங்கிள் டோன் பெயிண்ட் ஸ்கீமில் வர பைக் பார்த்தோம்னா நமக்கு 2,35,000 rupees எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. அண்ட் டியூல் டோன் பெயிண்ட் ஸ்கீம் பார்த்தோம்னா நமக்கு 2,38,000 rupees எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. ஆன் ரோட் ப்ரைசிங் என்ன அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதுதான் guys இந்த ராயல் என்ஃபீல்ட் கான் கிளாசிக் 350யோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த ராயல் என்ஃபீல்ட் கான் கிளாசிக் 350 பற்றின உங்களோட தோச்சா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in the next video. Real soon. Take care. Bye bye and ride safe.